ஏன் இவ அழுதா மட்டும் எனக்கு இப்படி எல்லாம் தோணுது? இன்ன வரைக்கும் எத்தனையோ பேர் அழறத பாத்திருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததே இல்ல. ஆனா இவ கண்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் என் இதயத்துல யாரோ கட்டப்பாறையை வச்சு குத்துற மாதிரி வலிக்குதே. இது எந்த மாதிரியான உணர்வு? இந்த உணர்வு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை என்று அவனுடைய கோபம் அவள் மேல் இன்னும் அதிகரிக்க, கெட் அவுட் மிஸ் யாழினி என்று சிங்கம் போல கர்ஜித்தான். அந்த வார்த்தையில் ஒரு நிமிடம் பதறியவளின் கையில் இருந்த ஃபைல் கூட பயத்தில் தடுமாறி கீழே விழுந்தது. பட்டென்று கீழே குனிந்து அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டவள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த அறையிலிருந்து அழுது கொண்டே வெளியில் ஓடிவிட்டாள். அவள் வெளியேறியதுதான் தாமதம். உடனே அங்கிருந்த டேபிளில் ஓங்கி குத்தியவன் ஆ என்று கத்தினான். ஏனென்றால் அவனுடைய கோபத்தை அவனால் கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை. தன்னால் தான் அவள் இப்படி அழுகிறாள் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என்ன கொடுமடா இது! என்கிட்ட வேலை செய்யற எல்லா ஸ்டாஃப் கிட்டையும் நடந்துக்கிற மாதிரி தானே நான் இவகிட்டையும் நடந்துக்கிறேன். ஆனா இவ ஹர்ட் ஆனா மட்டும் எனக்கு ஹார்ட்ல பெயின் வர்ற மாதிரி இருக்கே என்று யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தான். மாலை நேரம் வேலை முடிந்ததும் யாழினி வெளியே சென்றவள் பஸ்ஸுக்காக காத்திருக்க, அதற்கு முன் வந்த 2 பஸ்ஸும் நிரம்பி வழிந்ததால் அவளால் அந்த பஸ்ஸில் ஏறவே முடியவில்லை. சரி, இந்த 2 பஸ்ஸையும் விட்டாச்சு. இனி வர்ற பஸ்ல எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் கண்டிப்பா அதுல ஏறி வீட்டுக்கு போயிடணும். இல்லாட்டினா வீட்டுக்கு போக ரொம்ப லேட் ஆயிடும். அப்புறம் அம்மா ரொம்ப பயந்துருவாங்க என்று நினைத்து தடுமாறி கொண்டிருக்க, 3ஆவதாக ஒரு பஸ் வந்தது. ஆனால் அதிலும் கூட்டம் அதிகமாகத்தான் இருந்தது. வேறு வழி இல்லாமல் அதில் ஏறிக்கொண்டவள் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்து ஒரு வழியாக அவள் இறங்க வேண்டிய இடம் வந்ததும் அங்கிருந்து தட்டு தடுமாறி அந்த கூட்ட நெரிசலிலிருந்து தப்பித்து கீழே இறங்கியவளின் துப்பட்டாவை மட்டும் காணவில்லை. ஒரு நிமிடம் பதறியவள் தன் மார்பின் குறுக்கே கையை வைத்துக் கொண்டு அந்த கண்டக்டரிடம், அண்ணா, என்னோட ஷால் உள்ள மாட்டிக்கிச்சுனா, பிளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து தாங்களேன் பிளீஸ் என்று கெஞ்சுவது போல கேட்க, ஏமா பஸ்ல கூட்டத்தை பார்த்தல, இந்த கூட்டத்துல எங்கம்மா போய் நான் உன் ஷாலை தேடுறது? ஒரு நாள் ஷால் இல்லனா ஒன்னாகாது. எல்லாரும் இறங்கினதுக்கு அப்புறம் பத்திரமா எடுத்து வைக்கிறேன், நாளைக்கு வந்து வாங்கிக்கோ என்று அவர் கூற, அவளோ என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டே நின்றிருந்தாள். என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. இங்கிருந்து வீட்டுக்கு எப்படி அவ்வளவு தூரம் துப்பட்டா இல்லாமல் செல்வது? அவள் போட்டிருந்த சுடிதார் அவளுக்கு மிகவும் பிக்சடாக இருந்ததால் அவள் உடல் வளைவுகள் அனைத்தும் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக தெரிந்தது. தன் கையில் இருந்த ஃபைலை எடுத்து நெஞ்சோடு மூடிக்கொண்டு ஓரமாக நின்று கண் கலங்கிக் கொண்டிருக்க, அப்பொழுதுதான் அந்த பஸ் அங்கிருந்து மெதுவாக நகர்ந்தது. அந்த நேரம் அந்த வழியாக வந்த அர்ஜுன் யாழினியை பார்த்ததும் அவள் நிற்கும் பக்கம் ஓரமாக காரை நிறுத்தியவன் கண்ணாடியை இறக்கி, மிஸ் யாழினி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க எதுக்கு நிக்கிறீங்க? என்ன விஷயம்? ஒண்ணுல சார், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, நான் என்னன்னு கேட்டா அதுக்கு நீங்க பதில் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன போனெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, புரியுதா? சாரி சார். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த பஸ்ல என்னோட ஷால் மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு பஸ்ல ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியா போராடி இங்க வந்து இறங்கினேன். ஆனா இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னோட ஷால் மிஸ்ஸிங்னு. கண்டக்டர் அண்ணா கிட்ட கேட்டா இந்த கூட்டத்துல எல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இங்கிருந்து வீட்டுக்கு நடந்து போறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குது சார் என்று அழுது கொண்டே கூற, அவளுடைய இந்த தவிப்பு அவனுக்குள் ஏதோ ஒரு அதிர்வலையை உண்டாக்கியது. எதுவுமே சொல்லாமல் அங்கிருந்து காரை வேகமாக எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். என்ன இவரு, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வந்தாரு, நின்னாரு, கேட்டாரு, போயிட்டாரு. இவரை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியாது போல. இவ்வளவு நேரம் கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு எதுவுமே சொல்லாம இப்படி என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு என்று மேலும் கலங்கியவள் அங்கு ஓரமாக இருந்த பஸ் ஸ்டாப் நிழற்குடையில் சென்று அமர்ந்து கொண்டாள். தப்பி தவறி கூட அந்த ஃபைலை அவள் மார்பிற்கு முன்னிருந்து எடுக்கவே இல்லை. அதே நேரம் சிறிது தூரத்திலேயே அந்த பஸ் சடன் பிரேக் போட்டு நிற்கும் சத்தம் கேட்க, என்ன ஆயிற்று என்று வேகமாக வெளியே ஓடி வந்து பார்த்தவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. பின்பு மீண்டும் அங்கேயே சென்று அமரலாம் என்று நினைக்கும் பொழுது அர்ஜுன் மிகவும் கோபமாக அந்த பஸ்ஸின் படியருகே வந்து நின்றவன், ஹலோ, ஃபர்ஸ்ட் எல்லாரையும் பஸ் விட்டு இறங்க சொல்லுங்க. யார் சார் நீங்க? எதுக்காக வந்து எல்லாரையும் பஸ் விட்டு இறங்க சொல்றீங்க? நீங்க கொஞ்சம் உங்க காரை எடுத்தீங்கன்னா நாங்க பாட்டு போவோம்ல. இப்படி நடு ரோட்ல வந்து நிறுத்தி வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று அந்த கண்டக்டர் கொஞ்சம் கோபமாக கேட்க, ஓங்கி அவர் கன்னத்தில் பலார் என்று அடித்தவன்,
நான் சொல்றது புரியல? ஹீடியட், இறங்கடா முதல்ல என்று அவனை பிடித்து இறக்கியதும் உடனே பஸ்ஸில் இருந்தவர்கள் எல்லாம் திருத்திருவென்று முடித்துக் கொண்டிருந்தனர். எதுக்கு எல்லாரும் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்னோட ஒரு முக்கியமான பொருள் அந்த பஸ்ல மிஸ் ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்குனீங்கன்னா நான் அதை எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். இல்ல இப்படியே தான் நின்னு பாத்துக்கிட்டே இருப்பேன்னீங்கன்னா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க யாருமே வீட்டுக்கு போக முடியாது. எப்படி வசதி என்று கையை கட்டிக்கொண்டு திமிராக கேட்க அவனை பார்க்கும் பொழுதே பெரிய இடத்து பிள்ளை என்பது நன்றாக தெரிந்தது. அதனால் அவனிடம் பிரச்சனை வேண்டாம் என்று நினைத்த கண்டக்டர், அதான் சார் சொல்றாருல்ல, எல்லாரும் இறங்குங்க, ஒரு 5 நிமிஷம் தானே, சார் அவருக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு போனதும் நம்ம பஸ் எடுத்துட்டு கிளம்பிடலாம் என்று கூற அனைவரும் வேறு வழி இல்லாமல் கீழே இறங்கினர். அப்பொழுது நிறைய பேர் புலம்பிக் கொண்டே இருந்தனர். பஸ்ல வரும்போது அவங்க பொருளை கரெக்டா அவங்க தான் பத்திரமா வச்சுக்கணும். அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள விட்டுட்டு இப்போ இருக்கிறவங்க உயிரெல்லாம் வாங்கறது என்று புலம்பிக் கொண்டே ஒருவன் கீழே இறங்க அவன் தலையில் ஓங்கி தட்டியவன், என்ன ஒரு 5 நிமிஷம் ஒன்னால் நிக்க முடியாதோ? இப்போ எங்க போற? கலெக்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட போறியா என்று கோபமாக கேட்க, சார் பார்த்து மரியாதையா பேசுங்க. உனக்கு என்னடா மரியாதை? போய் அப்படி ஒரு ஓரமா நில்லு போ. இதுக்கு மேல ஏதாவது பேசுன இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுவேன் என்று மிரட்டியதும் அவனும் பயந்து போய் நடுங்கி ஒரு ஓரமாக நின்று கொண்டான். பின்பு அனைவரும் அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கியதும் டிரைவரை பார்த்தவன், ஹலோ, அந்த பஸ்ல ஏதாவது ஷால் கிடைக்குதான்னு செக் பண்ணுங்க என்றதும், என்ன கொடுமுடா இது, நான் இந்த பஸ்ஸ ஓட்டுறதுக்கு வந்தனா இல்ல இவனுக்கு ஷாலை தேடி கொடுக்க வந்தனா? என்ன ஒரு மரியாதை என்று நினைத்தவர் அவருடைய இடத்தை விட்டு எழுந்து வந்து அந்த பஸ் முழுவதும் தேடிக்கொண்டிருக்க அங்கிருந்த நடு இருக்கையின் கீழே அவளுடைய ஷால் கிடந்தது. சார் இங்கதான் இருக்கு என்று அவர் குனிந்து எடுக்க போக, ஹலோ இருக்கான்னு மட்டும் தான் கேட்டேன், உங்களை எடுக்க சொன்னா? ஏன் சார் இப்படி பிரச்சனை பண்றீங்க? இந்த ஷாலை தானே தேடி வந்தீங்க, அதை எடுத்து உங்க கையில கொடுத்துடலாம்னு பார்த்தா நீங்க என்னடானா இப்ப எடுக்க விட மாட்டீங்க. நீங்க தள்ளிப்போங்க, நான் பாத்துக்கிறேன் என்று கூறியவன் ஒரே எட்டில் அந்த பஸ்ஸிற்குள் ஏறி அந்த ஷாலை எடுத்தவன் உதறிவிட்டு மீண்டும் கீழே இறங்கி வந்து அந்த கண்டக்டரிடம், ஒரு வயசு பொண்ணு அவளோட ஷால் இந்த கூட்டத்துல மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நீங்க பாட்டு போய்கிட்டே இருப்பீங்களா? ஏன் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி அவங்க இடத்துல இருக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொல்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட்டு போகுது? இந்த 5 நிமிஷத்துல நீங்க என்னத்த பெருசா சாதிச்சிட்டீங்க? அந்த பொண்ணு ரோட்ல நடக்க முடியாம எப்படி கூனி குறுகி நிக்கிறா. இதே உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா இப்படித்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா என்று கேட்க அந்த கண்டக்டருக்கும் தான் செய்தது தவறு இப்பொழுதுதான் என்று நன்றாக புரிந்தது. சாரி சார், அந்த பொண்ணு கூட்டத்துல சொல்லுச்சா, என்னால எதுவும் பண்ண முடியல. ஸ்டூபிட், ஒரு நிமிஷம் கூட இனி இந்த பஸ் இங்க இருக்க கூடாது, என் முன்னாடி யாருமே இருக்காதீங்க, கிளம்புங்க என்று கூறவும் மீண்டும் அனைவரும் படபடவென்று பஸ்ஸிற்குள் ஏறி அமர அர்ஜுன் அவனுடைய காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அங்கிருந்த யூட்ரானில் திரும்பி வந்து மீண்டும் அவள் இருக்கும் இடத்தின் முன்பு காரை நிறுத்தியவன் காரில் இருந்து இறங்கி வந்து அந்த துப்பட்டாவை அவளது தோள்பட்டையின் மேல் போட்டு விடவும் அப்பொழுதுதான் அவளுக்கு உயிரே வந்தது போல இருந்தது. கண்களில் கண்ணீரோடு கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றி சார், இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியாம நான் ரொம்பவே தவிச்சு போயிருந்தேன். நல்ல நேரத்துல நீங்க அந்த கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சீங்க என்று கண் கலங்க அவனுக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. இருந்தாலும் அவன் கோபமாகவே முகத்தை வைத்துக் கொண்டு, இங்க பாரு, இந்த ஷால் இல்லாம உன்னால வீட்டுக்கு போக முடியாதா? ஊர்ல என்னவோ பொண்ணுங்க ஷால் போடாம தான் இருக்காங்க, இப்போ அதுதான் ட்ரெண்டிங்லயும் போயிட்டு இருக்கு. நீ என்னவோ இந்த ஒரு சின்ன ஷாலுக்கு இவ்வளோ பெரிய சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க என்று நக்கலாக சிரிக்கவும் அவன் இவ்வளவு நேரம் உதவி செய்ததில் அவனை பற்றி பெருமையாக நினைத்து கொண்டிருந்தவள் இப்பொழுது அவன் பேசிய வார்த்தைகளால் அவளுடைய இதயம் புண்பட்டு போனது. சார், ஊருக்குள்ள எவ்வளோ பேர் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா எனக்கு நான் எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படிதான் இருப்பேன். மத்தவங்களுக்காக என்ன எந்த காலத்திலயும் மாத்திக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு, நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி என்று கூறியவள் வேக வேகமாக அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள். அவள் இவ்வளவு கோபமாக பேசிவிட்டு போவதை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு நிமிடம் அங்கு என்ன நடந்தது என்றே புரியவில்லை. அவள் கூறியதில் அப்படியே உறைந்து நின்று அவள் கண்ணில் இருந்து மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தவன்,
சில்லிகேல் என்று கூறிவிட்டு மீண்டும் காரில் ஏறி தன்னுடைய வீட்டிற்கு புறப்பட்டு சென்றான். போகும் வழி எங்கும் அவள் பேசிய பேச்சே அவன் மனத்திற்குள் ஏதோ ஒரு விதமான வித்தியாசத்தை கொண்டு வந்தது. அன்று இரவு உறக்கம் வராமல் தன் வீட்டு பால்கனியில் அங்கும் இங்கும் உலர்த்தி கொண்டிருந்தவன் மனம் முழுக்க யாழினி மட்டுமே நிறைந்திருந்தாள். ச்சே, என்ன ஒரு நினப்பு இது! நானும் நினைக்க கூடாதுன்னு தான் நினைச்சா திரும்ப திரும்ப எனக்கு அவளோட ஞாபகமே வந்துட்டு இருக்கு. கடவுளே, ஏற்கனவே என் வாழ்க்கையில ஒருத்தி சிறப்பா செஞ்சுட்டு போயிட்டா, ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டு போனா, இப்போ இதுல இன்னொருத்தையும் என் வாழ்க்கையில உள்ள நுழைஞ்சான்னா என்னை விட பைத்தியக்காரன் இந்த உலகத்திலே யாரும் இருக்க மாட்டாங்க. என் வாழ்க்கையில இந்த பொண்ணுங்களே வேண்டாம். நானும் அப்பாவும் இப்ப எப்படி இருக்கோமோ அப்படியே இருந்துட்டு போயிடுறோம். இந்த வாழ்க்கை என்ன ஜாலியா தான் போயிட்டு இருக்கு. இங்க என்ன கேள்வி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. இன்னொரு முறை வாழ்க்கையில தப்பான முடிவு மட்டும் எடுக்கவே கூடாது என்று நினைத்தவன் மெத்தையில் சென்று பொத்தென்று விழவும் உறக்கம் அவன் கண்களை தழுவி கொண்டது. அதே நேரம் வீட்டில் இருந்த யாழினிக்கு இன்று அவன் தனக்காக அந்த பஸ்ஸை நிறுத்தி அந்த கூட்டத்தில் இருந்து தன்னுடைய ஷாலை எடுத்து கொண்டு வந்து கொடுத்ததை நினைத்து பார்த்தவளுக்கு உள்ளுக்குள் ஒரு மாதிரி குறுகுறுப்பை கொடுத்தாலும் கடைசியில் அவன் பேசிய வார்த்தை அவள் இதயத்தை குத்தியதை போலத்தான் இருந்தது. என்ன பேசுறாரு இவரு? மத்த பொண்ணுங்களும் நானும் ஒன்னா? எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். எனக்கு இப்படி இருக்கத்தான் பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு அப்படி இருக்க பிடிச்சிருந்துச்சுன்னா அது அவங்களோட ஆட சுதந்திரம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனா என்ன கேள்வி கேட்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. அது அர்ஜுன் சாரா இருந்தாலும் சரி என்று தீவிரமாக யோசித்தவள், எதுக்கு நான் தேவையில்லாம இப்ப அவரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்? அவர் எனக்கு உதவி செஞ்சார், அதுக்கு நன்றி சொல்லியாச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று கூறியவள் இரவு உணவை முடித்துக் கொண்டு அமைதியாக படுத்து தூங்கிவிட்டாள். அன்று இரவு வரை அடித்து பெய்து கொண்டிருந்த மழை கொஞ்சம் ஓய்வு எடுத்தது போல இருக்க சூரியன் மிகவும் சந்தோஷமாக தனது வேலையை பார்க்க வந்துவிட்டார். யாழினி அன்றைய நாள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டே தன்னுடைய அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றாள். அவளுடைய கேபினில் சென்று அமர்ந்தவளின் கையில் பேனாவை பிடித்துக் கொண்டு எதையோ யோசித்தபடியே அமர்ந்து கொண்டிருக்க அந்த நேரம் அவளுடைய மேஜை மேல் இருந்த போன் அடிக்கவும் அதை எடுத்தவள், எஸ் சார். யாழினி, உள்ள வாங்க. இதோ வந்துட்ட சார் என்று போனை வைத்தவள் கதவை தட்டிவிட்டு மெதுவாக உள்ளே நுழைய அவளுக்குள் ஒரு சின்ன பயமும் நடுக்கமும் வந்திருந்தது. ஏன் தான் இவரு இப்படி வெறப்பா இருக்காரோ தெரியல. ஏதோ மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரியே ஒரு தரமும் இவரை பார்க்க வரும்போதெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்குது. கடவுளே, எனக்கு இந்த ஊர் உலகத்துல வேற எந்த கம்பெனிலயாவது வேலை கொடுக்க கூடாதா? இந்த கம்பெனியில தான் கொடுக்கணுமா? இந்த சிடு மூஞ்சுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் பாடாத பாடுறேன் என்று புலம்பிக் கொண்டே வந்தவளின் வாயசைவை பார்த்தவன், யாழினி, என்ன நீங்க தனியா பேசிட்டு வரீங்க? ஒருவேளை என்னதான் திட்டிட்டு வரீங்களோ? சேச்ச, உங்களை போய் நான் திட்டுவேனா சார்? நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். சொல்லுங்க சார், என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? இங்க வேலை செய்யறதுக்கு தான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதை விட்டுட்டு நீங்க வேற ஏதோ யோசிச்சு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க என்று திட்டியவன் அங்கிருந்த காஃபி கப்பை எடுத்து குடித்துக் கொண்டே அந்த டேபிளில் இருந்த ஃபைலை எடுத்து பார்க்க அவனுடைய சிறிய பார்வை அவள் முகத்தில் தங்கி ஒரு நொடி நிலைத்து நின்றது. அந்த பார்வையில் ஏதோ சொல்ல முடியாத சாஃப்ட்னஸ் தெரிந்தது. ஆனால் அதே நேரத்தில் கடுமையான கட்டுப்பாடும் இருந்தது. அவன் உணர்ச்சி துடைத்த முகத்தை பார்த்து அவளால் எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அவள் அமைதியாக நிற்க, இங்க பாருங்க, இந்த ரிப்போர்ட்ல ஃபிகர்ஸ் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு என்று அவன் கூறியதும், நானும் செக் பண்ணேன் சார், ஆனா சாஃப்ட்வேர்ல என்று இழுக்க, யாழினி, எக்ஸ்கியூஸ் எல்லாம் வேண்டாம், நான் சொன்னா நீங்க செய்யணும், அவ்வளவுதான் என்று அவனுடைய குரல் மிகவும் கடுமையாக வந்து விழுந்தது. இப்பொழுதெல்லாம் யாழினிக்கு அது பழகிவிட்டது. ஆகையால் அவள் எதற்கெடுத்தாலும் இப்பொழுதெல்லாம் கண் கலங்குவதில்லை. மனதை தேற்றிக்கொள்ள ஆரம்பித்தாள். ஓகே சார், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியில் சென்று விட்டாள். தலை பயங்கரமாக வலிப்பது போல இருந்ததனால் கேண்டீனுக்கு சென்று காஃபி குடிக்கலாம் என்று ஒரு காஃபியை வாங்கி கொண்டு வந்து அங்கிருந்த சேரில் அமரவும் யாழினிக்கு அருகில் அவளுடன் வேலை பார்க்கும் காவியா வந்து உட்கார்ந்தாள். என்ன யாழினி, எப்பவும் காஃபி குடிக்க மாட்டேன், இன்னைக்கு என்ன காஃபி குடிக்க வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல காவியா, கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, அதான். ஓ அப்படியா,
சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லு காவியா, என்ன விஷயம்? நீ ரொம்ப ஹானஸ்டா தான் வேலை பாக்குறப்பா. ஆனா சார் ரொம்ப ஷார்ட் டெம்பர் இல்லையா? இப்ப பாரு உன்னை திட்டிக்கிட்டே இருக்காருல்ல என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள். யாழினியும் மெதுவாக சிரித்துக்கொண்டே, ஆமா, ஆனா அவர் எதிர்பார்க்கறத நாம தான் சரியா புரிஞ்சுக்கணும் போல தோணுது என்றதும் அவளும் சிரித்துக்கொண்டே, புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறியா? அவரோட ஃபாஸ்ட் தெரியுமில்ல உனக்கு என்று கேட்ட உடனேவே யாழினியின் முகம் மாறியது. ஃபாஸ்டா? ஆமா, சாருக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு பேர் கூட மீரா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சாருக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவ யார் கூடவோ கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டா. அதுக்கப்புறத்துல இருந்துதான் சார் ரொம்பவே மாறிட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்க எல்லாம் சார் ரொம்ப நல்ல டைப்பா இருந்ததாகவும், அந்த பொண்ணு அவரை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு கடுமையா மாறிட்டதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த யாழினியின் மனதில் அவளுக்கு ஒரு காதலி இருந்தாளா, அவள் திரும்ப வந்து விட்டாள்னா என்ற எண்ணமே அவளுக்கு ஒருவிதமான வித்தியாசமான நெருடலை ஏற்படுத்தியது. சிறிது நேரம் அங்கே இருவரும் பேசிவிட்டு மீண்டும் வேலையை பார்க்கலாம் என்று தன்னுடைய கேபினுக்கு வந்தவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் டேபிளில் இருந்த ஃபைல், அவளுடைய பொருட்கள் எதுவுமே அங்கு இல்லை. அப்பொழுது அங்கிருந்த பியூனை அழைத்து, அண்ணா, இங்க என்னோட டேபிள் இருந்த திங்ஸ் எதையுமே காணோமே, என்னோட சிஸ்டத்தையும் காணோம், என்னாச்சுன்னா? யார் இதெல்லாம் எடுத்துட்டு போனது? அதுவா மேடம், நீங்க வந்த உடனே பாஸ் உங்களை வந்து பார்க்க சொன்னாரு என்றதும், எதுக்குன்னு தெரியுமாண்ணா? எனக்கு தெரியலம்மா, நீங்க போய் பாருங்க. சரிங்கண்ணா என்றவள் குழப்பத்துடன் அவன் அறைக்குள் செல்லலாம் என்று நடந்து போக அவளுக்குள் ஒரு பதட்டம் பொத்தி கொண்டது. என்னாச்சு? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. ஒருவேளை வேலையை விட்டு தூக்க போறாரோ? அட கடவுளே, எனக்கு இந்த வேலையை விட்டா வேற வழி இல்லையே என்று புலம்பிக் கொண்டே அவன் கதவை தட்டிவிட்டு சுரத்தே இல்லாமல், மே ஐ கமின் பாஸ்? எஸ் கமின் என்று குரல் வந்ததும் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவள், சார், என்ன வர சொல்லிருந்தீங்களாமே, பியூன் அண்ணா சொன்னாங்க. ஆமா, ஒர்க்கிங் டைம்ல சீட்ல எல்லாமே எங்க போனீங்க? ரொம்ப தலைவலியா இருந்துச்சு சார், அதான் கேண்டீன் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வந்தேன். சரி, ஓகே சார், உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கலாமா? என்ன? சாரி சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. சரி சொல்லுங்க, என்ன டவுட்? நான் எப்பவும் உட்காந்து ஒர்க் பண்ற இடத்துல என்னோட பொருள் எதுவுமே இல்ல, எல்லாமே காணோம் சார். யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஏன் எடுத்துட்டு போனாங்கன்னு தான் தெரியல. எனக்கு என்ன ஒரு யோசனைன்னா, நீங்க என்ன வேலையை விட்டு தூக்கிடல என்று தயங்கி தயங்கி கேட்டபடியே அவனை பதட்டமாக பார்த்து கொண்டிருக்க, வாட் என்று அதிர்ச்சியோடு அவளை நிமிர்ந்து பார்த்தவன், எதுக்கு இப்ப நீ ஸ்டூபிட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் யாரையும் திடீர்னு வேலையை விட்டு இங்க நிறுத்த முடியாது, தெரியும் இல்ல? புரியுது சார். அப்போ திருட வந்து தூக்கிட்டு போயிட்டானா? ஓ மை காட், இங்க பாருங்க மிஸ் யாழினி, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. அத்தானே உங்களோட திங்ஸ், இதை தானே காணும்னு இவ்வளவு நேரமா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க என்றதும் ஆச்சரியமாக திரும்பி பார்த்தவளுக்கு கண்கள் எல்லாம் விரிந்தது. சார், யார் சார் இதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து போட்டது என்று சற்று சத்தமாக கேட்க, என்ன சவுண்ட் அதிகமா வருது? சாரி சார் என்று இழுத்து கொண்டே கூறியவள், இங்க எடுத்துட்டு வந்து போட்டா நான் எப்படி சார் அங்க உட்காந்து வேலை செய்யறது? உங்களை யார் அங்க உட்காந்து வேலை செய்ய சொன்னா? இன்னில இருந்து நீ இங்கேயே உட்காந்து வேலையை பாரு. ஒரு டைமும் உன்னை கூப்பிட்டு என்னுடைய எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுது. இங்க இருந்தா டக்குன்னு கூப்பிடுற தூரத்துல இருக்கல்ல, அதுக்காகத்தான். இனிமே உன்னோட கேபினை இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இனிமே என் கண்ணு முன்னாடிதான் நீ ஒர்க் பண்ணணும், புரிஞ்சுதா என்றதும் மனசுக்குள்ளேயே சுத்தம். அப்போ எங்க நிம்மதியா வேலை செய்யறது? ஒவ்வொரு நிமிஷமும் இவர்கிட்ட நம்ம திட்டு வாங்கிட்டு தான் இருக்கணும், வேற வழியே இல்ல. எல்லாம் என் தலையெழுத்து என்று உள்ளுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருக்க அவளின் அமைதி அவனுக்கு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தியது. ஹலோ, என்ன நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு எதையோ தனியா நின்னு யோசிச்சுட்டு இருக்க. போய் உன் சீட்ல உட்காந்து வேலையை பாரு. சார், உங்க முன்னாடி எப்படி சார் உட்கார முடியும்? நீங்க வந்தாலே நாங்க எல்லாரும் எழுந்து நிப்போம். ஆனா இங்க எப்படி சார்? இங்க பாரு யாழினி, நீ என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்க. தயவு செஞ்சு போய் உட்காந்து உன்னோட வேலையை பாரு. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது, இதுக்கு மேல என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? சாரி சார் என்றவள் வேகமாக சென்று அங்கிருந்த சேரில் அமர்ந்து கொண்டு அவள் மிச்சம் வைத்த வேலைகளை எல்லாம் கடகடவென்று பார்க்க தொடங்கினாள்.
இப்பொழுதுதான் அவன் மனதுக்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது. அடிக்கடி அவளை பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருந்த மனதை என்ன சொல்லி கட்டி வைப்பது என்று தெரியாமல் இருந்தவன் இப்பொழுது அவளை தன் முன்னாலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற திட்டம் போட்டு அவளுடைய கேபினை மாற்றி தன் அறையிலேயே அவளுக்கு ஒரு கேபினை போட்டு கொடுத்து தன் கண் முன்னாலேயே அமர வைத்து அவளை பார்த்து கொண்டே வேலை செய்ய தொடங்கினான். இப்பொழுதுதான் அவனுக்கு மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. வேலையில் அமர்ந்தவளுக்கு இன்று வேலை செய்யவே தோணவில்லை. அவளுடைய சிந்தனை எல்லாம் அந்த மீரா என்ற பெயரை சுற்றி சுற்றியே வந்து கொண்டிருந்தது. சார் அவங்கள லவ் பண்ணிருக்காருனா கண்டிப்பா அவங்க ரொம்ப அழகாத்தான் இருந்திருப்பாங்க. ஆனா ஏன் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க? ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். இல்லாமலா பிரிஞ்சிருந்திருப்பாங்க? அது மட்டும் இல்ல, இவரு இப்ப இருக்கிற மாதிரியே சிடு சிடுன்னு இருந்திருப்பாரு. ஊருன்னு மூஞ்சியை வச்சுக்கிட்டு டென்ஷன் ஆக்கி கத்தி இருப்பாரு. அதான் அந்த பொண்ணு இவரை வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு ஓடி இருக்கும். இவர்கிட்ட எல்லாம் 1 மணி நேரம் இருக்கிறதே பெரிய விஷயம். இதுல வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும்னா அந்த பொண்ணுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவ கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கா என்று பேனாவை தன் கையில் வைத்து சுழற்றி கொண்டே யோசித்துக் கொண்டிருக்க அதை பார்த்தவனுக்கோ என்ன இவ இவ்ளோ டீப்பா திங்க் பண்றா? இங்க இவ்வளவு வேலை செய்ய சொன்னா மறுபடியும் உட்கார்ந்து கனவு காண ஆரம்பிச்சிட்டா என்றவன் அவன் டேபிளை தட்டி ஹலோ யாழ்னி என்றதும் பட்டென்று எழுந்து நின்றவள் எஸ் சார், உன்னை இங்க உட்காந்து வேலை தான் பார்க்க சொன்னேன், மறுபடியும் யோசிக்க சொல்லல. சாரி சார் என்றவள் கடகடவென்று நாளைக்கு செய்ய வேண்டிய பிரசன்டேஷனை ரெடி செய்து கொண்டிருந்தாள். பின்பு மதிய உணவு இடைவேளையின் பொழுது எழுந்து சென்று அவள் கொண்டு வந்திருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்துவிட்டு சிறிது நேரம் காவ்யாவிடம் கதை பேசினவள் பிறகு தன்னுடைய கேபினுக்கு செல்லலாம் என்று எழுந்து வரும் பொழுதே அங்கிருந்த ரிசப்ஷனில் ஒரு பெண் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவள் யார் இவங்க? பாக்கிறதுக்கே சினிமா நடிகை மாதிரி இவ்ளோ அழகா இருக்காங்க, யாரா இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே மெதுவாக அவர்கள் அருகில் வர அப்பொழுது ரிசப்ஷனில் இருக்கும் பெண்ணும் சொல்லுங்க மேடம் என்றதும் ஹாய் ஹாய் மீரா, நான் மிஸ்டர் அர்ஜுன் பார்க்க வந்திருக்கேன். அப்பாயின்மெண்ட் இருக்கா மேம்? எனக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் தேவையில்லை, மீரா வந்திருக்கேன்னு சொல்லுங்க, அர்ஜுன் கூப்பிடுவாரு. ஓகே மேடம், ஜஸ்ட் எ மினிட் என்ற ரிசப்ஷனிஸ்ட் அர்ஜுன் அறைக்கு கால் செய்யவும் அதை அட்டன் செய்தவன் சொல்லுங்க என்ன விஷயம்? சார், மிஸ் மீரான் ஒருத்தவங்க உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க என்றதும் ஒரு நொடி அவனுக்கு யார் என்று புரியவில்லை. பின்பு சிந்தித்தவன் மீராவா, அவங்க எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்காங்க? தெரியல சார், அத உங்ககிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்றாங்க. சரி, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட கேபினுக்கு அனுப்புங்க. அப்புறம் மிஸ் யாழினி லஞ்ச் முடிச்சிட்டாங்களா? முடிச்சிட்டாங்க சார். ஓகே, அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே சார் என்றவள் போனை வைத்துவிட்டு யாழினியை பார்க்க யாழினி மீராவையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். யாழினி மேம் என்று சத்தமாக அழைத்ததும் திரும்பி பார்த்தவள் சொல்லுங்க, சார் உங்களை காஃபி எடுத்துட்டு வர சொன்னாரு. என்ன, லஞ்ச் டைம்ல போய் யாராவது காஃபி குடிப்பாங்களா என்று ஆச்சரியமாக கேட்க அத நீங்களே போய் அவங்க கிட்ட கேளுங்க மேம், ஆனா அவர் உங்களை ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி எடுத்துட்டு வர சொன்னாரு. அடி பாவி, இவ என்ன நம்மள கோர்த்து விடுறதுலே குறியா இருக்கா? ஒரு பேச்சுக்கு கேட்டா நம்மள போட்டுதல்ல பாக்கறா என்று மனதுக்குள் நினைத்தவள் பின்பு காஃபி போடும் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். 10 நிமிடம் அமர்ந்திருந்த மீராவிற்கு பொறுமை காற்றில் பறக்க மீண்டும் ரிசப்ஷன் அருகே எழுந்து வந்து ஹலோ, எனக்கெல்லாம் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு உள்ள போகணும்னு அவசியமே கிடையாது. இருந்தாலும் ஒரு கார்டசிக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அர்ஜுனை பார்க்க முடியுமா முடியாதா என்றதும் அந்த ரிசப்ஷனுக்கு போன் வர அதை அட்டன் செய்தவள் எஸ் சார், ஓகே சார் என்று போனை வைத்துவிட்டு மேம், சார் உங்களை உள்ள வர சொன்னார். ஸ்டூபிட் என்று திட்டிவிட்டு வேகமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். அவளை பார்த்தவுடன் அவனுக்கு முகத்தில் எந்தவித மாற்றமும் வரவில்லை. என்ன விஷயம் என்பது போல அவன் பார்வை இருக்க, என்ன அர்ஜுன், ஃபர்ஸ்ட் என்ன உட்கார சொல்ல மாட்டியா? ஏன், நான் சொல்லறேன்னா உனக்கு உட்கார தெரியாதா என்று கடுப்பாக பேச, என்ன அர்ஜுன், எத்தனை வருஷம் கழிச்சு என்ன பாக்குற, இப்படி எரிஞ்சு விடுறியே. மீரா, என்ன விஷயமோ வந்தியோ அதை மட்டும் சொல்லு, தேவையில்லாம பேசாத. என்ன அர்ஜுன், உனக்கு எனக்கும் அவ்வளவுதானா? நம்ம 2 பேரும் லவர்ஸ், அத மறந்துடாத. ஒன்ஸ் அகைன், என்ன சொன்ன? லவ்வர்ஸா? அதான் பிரேக்கப் பண்ணியாச்சு இல்ல, அதுவும் நீ தானே பிரேக்கப் பண்ணிட்டு போன. இப்ப என்னவோ லவர்ஸ்னு புதுசா டிராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்க.
சரி ஓகே, நான் தான் பிரேக்கப் பண்ணிட்டு போனேன். இருந்தாலும் அந்த ஃபீல் கொஞ்சம் கூடவா உன் மனசுல இல்ல? என்னவோ முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி ட்ரீட் பண்ற. இங்க பாரு, ஆபீஸ் டைம்ல வந்து உட்காந்து என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காம என்ன விஷயமா வந்தியோ அதை சட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பு. நான் என்னோட கம்பெனி சார்பா தான் இங்க வந்திருக்கேன். இங்க ஒரு பிரசன்டேஷனை சப்மிட் பண்ணணும். நீ கூட நாளைக்கு அந்த கம்பெனிக்கு வருவேன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நானும் என்னோட பிரசன்டேஷனை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கும் முன்னாடி உன்கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன். நீ நாளைக்கு அங்க வச்சு என்னை பார்த்து டென்ஷன் ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். நான் ஏன் டென்ஷன் ஆக போறேன்? நீ உன் கம்பெனி சார்பா பிரசன்டேஷன் எடுத்துட்டு வந்திருக்கீன்னா நான் என்னோட கம்பெனி சார்பா பிரசன்டேஷனை ரெடி பண்ணிட்டு வருவேன். தட்ஸ் ஆல். எந்த கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னு இருக்கோ அந்த கம்பெனிக்கு கிடைக்க போகுது என்று அவன் கோபமாக பேசிக் கொண்டிருக்க, அப்பொழுது யாழினி கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தவள் நேராக அர்ஜுனிடம் சென்று அவனுக்காக கொண்டு வந்திருந்த காஃபியை கொடுத்தாள். அதை அவன் வாங்கலாம் என்று நினைக்கும் பொழுதே அவள் கை கிடுகிடுவென்று நடுங்குவதை பார்த்தான். என்ன இவ இப்படி நடுங்கிட்டு இருக்கா என்று அவளையே உற்று பார்க்க அவள் மீராவையே பார்த்து பயந்து கொண்டு நின்றிருந்தாள். அதே நேரம் அவளுடைய கையில் இருந்த காஃபி கப்பை வாங்கியவன் ஒரு சிப் குடிக்க தொடங்கியதும் யாழினியை பார்த்து, ஹாய், நான் மீரா என்று கை நீட்ட, யாழினியோ ஹாய், நான் யாழினி, அர்ஜுன் சாரோட பர்சனல் அசிஸ்டன்ட் என்று சிரித்த முகத்தோடு கூறினாள். அப்பொழுதுதான் யாழினி முதல் தடவை பார்க்கிறாள் மீராவை. ஆனால் ஏனோ தெரியவில்லை, அவளை பார்க்கும் போதே அவளுக்கு பற்றி கொண்டு வந்தது. அர்ஜுனோட பர்சனல் அசிஸ்டன்ட் இவ்ளோ அழகா இருப்பாளா? ஆனா இவளை பார்த்தா அந்த அளவுக்கு வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி தெரியலையே. மத்தபடி ஒரு பிஏவா இருக்கிறதுக்கான எல்லா குவாலிட்டிஸையும் இருக்குது என்று அவளை மேலிருந்து கீழ் பார்த்தவள் வஞ்சத்துடன் அவளை பார்த்து சிரித்து விட்டு, சரி அர்ஜுன், நான் இதை சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன், அப்ப நான் கிளம்புறேன் என்றவள் அவளை பார்த்து சிரித்து விட்டு கிளம்ப, அதே நேரம் யாழினிக்கு அவளை பார்க்க பார்க்க பற்றி கொண்டு வந்தது. ஏனென்றே காரணம் தெரியாமல். இரவு சாப்பிட்டு விட்டு அறைக்கு வந்து படுத்த யாழினிக்கு உறக்கம் வருவேனா என்றிருந்தது. அப்பொழுது அவளுடைய தம்பி வந்து, அக்கா, உனக்கு வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா என்று கேட்க, ஆமாண்டா, எனக்கு வேலையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட ஸ்டடிஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அக்கா, இந்த வருஷம் நான் +2 தான், நீங்க கவலையே படாதீங்க. நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணுவேன். ஆமாண்டா, எல்லாருக்கும் படிப்பு தான் முக்கியம். நீ எப்படியாச்சும் நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணிட்டேன்னா மெரிட்ல ஏதாச்சும் ஒரு காலேஜ்ல சீட்டை வாங்கிடலாம். அப்படி இல்லாட்டி நான் நிறைய பணம் கட்டி சீட் வாங்குற மாதிரி இருக்கும்டா. ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நல்லா படிடா. அக்கா, நீ கவலையே படாத, நான் எப்படி மார்க்க ஸ்கோர் பண்றேன்னு மட்டும் பாரு. அப்புறம் வேலைன்னு சொல்லி உன் உடம்புக்கு எடுத்துக்காதுக்கா. நீ முன்ன மாதிரி இல்ல, இப்ப ரொம்ப டல்லா இருக்க மாதிரியே இருக்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் நீ எவ்வளவு ஆக்டிவா இருப்ப தெரியுமா? இப்ப உன் முகத்தை பாரு, சோர்வாவே இருக்கு என்று அவன் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கூற, அவன் தலைமுடியை களைத்து விட்டவள், அப்படியெல்லாம் இல்லடா, ஆபீஸ்ல ஒர்க்கு கொஞ்சம் அதிகம், அதான் கொஞ்சம் டென்ஷன், வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் பார்த்தா நம்மளால நிம்மதியா வேலைக்கு போக முடியாது இல்ல. நீ அதெல்லாம் எதுவும் யோசிச்சு மனசு குழப்பிக்காம நல்லா படிக்கிற வழியை மட்டும் பாரு. சரிக்கா, நீ ரெஸ்ட் எடு என்று கூறிவிட்டு அவன் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான். அதற்கு பிறகு மீண்டும் உறங்கலாம் என்று நினைக்க அவளுக்கு உறக்கம்தான் வரவில்லை. அவளுடைய சிந்தனை முழுவதும் இன்று மீரா தங்களது அலுவலகத்திற்கு வந்து அர்ஜுனிடம் வழிந்து பேசியது மட்டுமே வந்து கொண்டிருந்தது. இந்த அர்ஜுன் சாருக்கு என்னதான் ஆச்சு? அவதான் ஏற்கனவே இவரை வேண்டான்னு கழட்டி விட்டுட்டு போயிட்டால. ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் தானே. இப்ப திரும்ப வந்து உட்கார்ந்து பேசும்போது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு என்று புலம்பியவள் மனசாட்சியோ, அது அவங்க 2 பேரோட பர்சனல், அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? ஆமா, நான் ஏன் கவலைப்பட போறேன்? அவரோட ஃபாஸ்ட் லைஃப் பத்தி எனக்கு என்ன கவலை என்றதும், அப்படியா, அப்ப ஏன் அவங்க 2 பேரும் பேசும்போது மட்டும் உனக்கு வலிக்கிற மாதிரி இருக்கு என்று அவளுடைய மனசாட்சி கேள்வி கேட்டதும் அந்த கேள்விக்கு அவளிடம் பதில் இல்லை. அதற்கு பதிலாக அவளுடைய கண்கள் ஏனென்றே தெரியாமல் கலங்கியது.